அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை மூடாதனால இந்த சமூகம் எப்படி பாதிக்கப்படுது? ஒரு தனி மனிதனுடைய உளவியல்ல எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது? குறிப்பா ஒரு தனி மனிதனுடைய தொடர்ந்து ஆல்கஹால் குடிக்கிறப்ப, தொடர்ந்து மது குடிக்கிறப்ப, அவங்களுடைய மூளையில எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, முதல்ல ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆண், பெண் 2 பேருமே ஒரு 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 சரிசமமா தான் மது அருந்துறாங்க. 2வது பாத்தீங்கன்னா அல்சைமர் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஞாபக மறதி வரக்கூடிய விஷயங்கள் ஞாபக மறதி ஒரு 60 வயசுக்கு அப்புறம் வருது அப்படின்னா, இப்ப 40 45 வயசுக்குலாம் ஞாபக மறதி நிறைய வருது. அவங்களுக்கு டிமென்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபக மறதியிலேயே இது ஒரு வித்தியாசமானது. மெமரி லாஸும் இருக்கும். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டியும் அவங்களுடைய பிரெயின்ல இருக்காது. மெமரி லாஸ்ன்றது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீண்ட காலமா ஞாபகத்துல வச்சுக்கிற முடியாது. சின்ன குறிப்பிட்ட ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட காலத்துல தான் அவங்க ஞாபகத்துல வச்சுக்கிற முடியும். குறிப்பா சொல்லணும்னா லாங் டேர்ம் மெமரின்றது இந்த மத அருந்துபவர்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனாலதான் இந்த அரசியல்வாதிகள் திரும்ப திரும்ப நம்மகிட்ட டாஸ்மார்க் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓட்டு வாங்கி திரும்ப ஜெயிக்கிறதுக்கும் காரணம் அவங்களுடைய பேலன்ஸ், உடல்ல பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டா போயிடும். அவங்களுடைய ரீப்ராடக்டிவ் ஆர்கன்ஸ், லிவர், கல்லீரல், அவங்களுடைய உடல்ல அத்தனை ஆர்கன்ஸுமே ஃபெயிலியர் ஆயிடும். இன்னும் குறிப்பா சொல்றதா இருந்தா ஒத்த வார்த்தையில மனிதனுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த மது குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும். அதெல்லாம் தாண்டி இந்த மது குடிக்கிறதுடைய விளைவுகள் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னா, சமூகத்துல வயலன்ஸ், சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய அந்த ஓரல் கான்ஃபிளிக்ட்ஸ் அது தீராதப்ப எப்பெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மது குடிக்கிறப்ப ஒரு 4-5 பேர் சேர்ந்து மது குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் அப்பதான் அவங்க ஓபன் பண்ணி பேசுவாங்க. இந்த நாட்டில் ஒரு பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா காலையில கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயலன்சஸ் நடக்குது. அத்தனை வயலன்சஸ்க்கும் பேசிக் சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மது அருந்துறது தான். குறிப்பா மது அருந்துறவங்களுடைய குடல்ல விட்டமின் B1 அண்ட் தயமின், இது ரெண்டோடைய சோர்ஸ், இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா காலியாகிடும். தொடர்ந்து மது குடிக்கிறதுனால இந்த 2 விட்டமினும் அவங்களுடைய உடல்ல கம்மியா இருக்கிறதுனால இந்த ஞாபக மறதி வரும். அவங்களுக்கு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு விஷயத்த செய்யணும்னா செய்யணும், இல்லாட்டி அதுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. குடும்பத்துல மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்படும். அவங்க மனைவியை சந்தேகப்படுறதுக்கு, ஏன் குடிகாரர்கள் மனைவி அதிகம் சந்தேகப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டா இருக்காது. அப்படின்றப்ப அவங்க எப்பயுமே ஒரு சந்தேக பார்வையோடு இருப்பாங்க. குடும்பங்கள்ல நிம்மதி இருக்காது. அடுத்து அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பெண் குழந்தைகள் அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில போகணும் அப்படின்னா அவங்க போகவே முடியாது. அது காரணம் என்னன்னா, பொருளாதாரம் கம்ப்ளீட்டா நின்று போகும். ஒரு ஒரு வீட்டுல தொடர்ந்து ஒருத்தர் மது குடிச்சாருன்னா அந்த குடும்பம் திரும்ப மீண்டு எழுந்து வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த கிட்டத்தட்ட அந்த பரம்பரையே இது பண்ணி போயிடும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொடர்ந்து மது குடிக்கிறதுனால கிளஃப்ட் பேலட்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து செயின் ஸ்மோக் பண்றதுனால இந்த அரசாங்கம் இதை மட்டும் அது பண்றது கிடையாது, சிகரெட்டும் விற்கிறாங்க. சிகரெட் தொடர்ந்து ஸ்மோக் பண்றவங்க எல்லாம் குழந்தைகள் பாத்தீங்கன்னா உதட்டு அன்னப்புலவுன்னு சொல்லுவாங்க. வாயில உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா உதட்டு அன்னப்புலவோட குழந்தைகள் பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, குறிப்பா அந்த நிக்கோட்டின் அது பண்ற வேலைதான். நிக்கோட்டினும் ஆல்கஹால் உடம்புக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அரசாங்கம் இதை தெரிஞ்சே அனுமதிக்கிறாங்க. அரசாங்கம் ஏன் அனுமதிக்கிறாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாத்தையும் மறந்துடணும், மறந்துட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடணும், திரும்ப திரும்ப இவங்க சமூகத்தை இன்னும் சீரழிப்பாங்க. ஒரு காலையில ஒரு பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வயலன்ஸ், திருட்டு, எல்லா பேசிக் இதுக்கும் கம்ப்ளீட் காரணம் என்னன்னா மது அப்படின்ற ஒரு ஒற்றை விஷயம்தான். இது அரசாங்கமே தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு சோசியல் டெரரிசம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாஸ்மார்க் அப்படின்றத. இந்த டாஸ்மார்க் கடைகளை மூடலைன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. பெண் மாணவிகள் எல்லாம் வீடியோஸ்லாம் நிறைய பாக்குறப்ப மனதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அடுத்த தலைமுறை ரொம்ப வலிமையான தலைமுறையா உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மது இல்லாத சமுதாயமா இந்த உருவாக்குனாதான், அல்லது உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். சோ இந்த புரிதலை இன்னும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அதிகப்படுத்தினாலே போதும். சமூகத்தை மாத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனா ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே மாத்திக்கிட்டானா கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த சமூகம் மாறிடும் அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள கொண்டு வரணும்ன்றதான் இந்த வீடியோவோட நோக்கம். அனைவருக்கும் வணக்கம்.